கோயம்பேடு மார்க்கெட்டில் இது எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் டீ கடை அது இது நிறைய போயிட்டே இருக்கும். அது நீங்கள் டைரக்டருக்கு முன்னால் நீங்கள் பண்ண ஜாப்ஸில் இருந்த ஒரு நாலேஜ் தான் உங்களுக்கு இங்கே பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற அதுதான் கன்ஃபார்ம். நான் வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ் அதோடைய சப்கான்ட்ராக்ட் ஏரியாக்களில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படி சப்கான்ட்ராக்ட் ஏரியாக்களில் ஒர்க் பண்ணும்போது அது வந்து அதோட பில்லிங், ஸோ அந்த பில்லிங் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஸோ பர்மிஷன்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, கவர்மெண்ட் செக்டருடைய பொலிட்டிக்ஸ் எப்படி அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு அது ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்து. டைரக்டருக்கு ஒரு 10 ஜாப்ஸ் பார்த்துருப்பீங்களா? என்ன ஞாபகம் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது? நான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் பண்ணேன். ஸோ அதுலேருந்து ஒரு ஃபியூஸ் கம்பெனி, இந்த நீங்கள் வீட்டுக்கு ஃபியூஸ்லாம் போடுறீங்கல்ல, ஸோ அந்த ஃபியூஸ் கியர் அது வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு போடுற ஃபியூசஸ், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஒரு பிஎல்சின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்கல்ஸில், அதோட மார்க்கெட்டிங் ஜாபில் ஒர்க் பண்ணேன். இப்போ பேனல் போர்ட் கம்பெனி ஒயர்மேன் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணேன். ஜென்ரேட்டர் சர்வீஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ அது டோட்டலி கான்ட்ராஸ்டான ஜென்ரேட்டர் சர்வீஸில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கோயம்பேடு மார்க்கெட்டில் இது எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் டீ கடை அது இது நிறைய போயிட்டே இருக்கும். அது துணிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அஜித் அவர்கள் வந்து மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற இருக்கும். சதுரங்க வீட்டில் அஜித் விஜய்னு ஒரு இது வரும். அது ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது நினச்சேன்னா, ஓகே இன்டென்ஷனலாக ஒரு இப்படி ஒரு ஃபெமிலியரான நேம் வைக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வரும், அதுக்காக க்ரியேட் பண்ணப்படுது, அதுதான் மேட்ரு. அதுக்கு இல்லை இன்டென்ஷன் ஒன்றும் இல்லை. ஸோ பேர் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது வந்து என்ன பேர் வைக்கிறது, ஏதோ ஒரு அன்னோன் நேம் வைக்கிறத விட ஒரு ஸ்மால் அட்டென்ஷன் சீக்கிங் தான் அது. ஒரு பெரிய சின்ன படத்தில் ஒரு பெரிய நேம்ஸ் வரும்போது ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றது தான். இப்போ சதுரங்க வீட்டில் நடித்த சில பேர்கிட்ட ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சப்போ சொன்னது என்னென்னா, அவர் ஷூட் பண்ணுறது தெரியாது, திடீர்னு பார்த்தா இப்படி இருக்கியா, வா சரி உட்காருங்க அப்படின்றவாரு. திடீர்னு ஒரு அப்பார்ட்மெண்ட், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட் பண்ணலாம், வாங்க உட்காருங்கன்றவாரு. அது ஆக்சுவலாக விஜய் மில்டன் சார்ட்டு வந்து எடுத்துக்கிட்டதா அவர் கன்ஃபார்மாக. விஜய் மில்டன் சார் வந்து என்னென்னா, அவர் க்ரௌடு வந்து 25 பேர் தேவைப்படும். ஆனால் இது ஸ்க்ரீன் பேப்பரில் இருக்குது, தலைவர் ஒன்றுமே சொல்லையே என்ன நடக்குதுன்ற மாதிரி இருக்கும்போது அவர் டக்குன்னு அண்ணே இங்கே வாங்க, இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷூட் பண்ணுவார். ஸோ சில சமயம் வந்து நமக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த ஏரியா வந்து ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. 10 பேர் இங்கே நிற்பாங்க, அப்புறம் அடுத்த ஷாட்டில் பார்த்தா அடுத்த 10 பேர் அங்கே இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு நியான்சஸான பிளானிங் ஒன்று வேணும்ல. ஆமாம், உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் சொல்யூஷன்ஸ் பற்றி யோசிப்போம். உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னும் போது நீங்கள் செய்கிறத விட உங்களுக்கு எதுவுமே இல்லைனா ஒன்று பண்ணணுன்னும் போது உங்கள் மைண்டை எக்ஸ்ட்ராவாக யோசிக்கும்ல. எல்லா புது கிராஃப்ட்டு கண்டுபிடிப்பு எல்லாமே வந்து ஒரு டிமாண்ட் வரும்போது தான் வருது. சதுரங்க வீட்டில் பேசணுன்னா நான் சொன்ன மாதிரி அதில் சீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம், ஜோதிடராக இருக்கலாம், இதில் இருக்கலாம், அந்த இதை வந்து நீங்கள் யாரோ ஒருத்தர் பேசுனதை வச்சு மட்டும் எடுத்துட முடியாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்கலாம், அது மாதிரி மண்ணுளி பாம்புன்னு ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் அது மட்டும் அந்த இதுக்கு காரணமாக முடிஞ்சிடாது. அதை தாண்டின ஒரு எஃபர்ட் ஒன்று இருந்திருக்கும். அந்த எஃபர்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, அதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு படத்தில் கொண்டு வர முடிஞ்சது? இல்லை அதான் இப்போது அந்த படம் பார்த்திங்கன்னா ஏமாத்துறது இல்லை, பாயிண்ட் விதவிதமாக ஏமாத்துறது இல்லை. நான் அதில் என்ன என் மைண்டு ட்ரிப் ஆச்சுன்னா, இதெல்லாம் ஏன் நம்புகிறாங்க. நீங்கள் சாதாரணமாக சொன்னால் கூட நமக்கு நம்பிக்கை வராது. ஒரு மண்ணுளி பாம்பை நீங்கள் பிடிச்சி அதை வந்து ஒரு 3.5 கிலோ இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு 1000 கோடிக்கு போகும், 2000 கோடிக்கு போகும்னா நமக்கு பேசிக்காக நம்பக்கூடாது இல்லை. ஏன் அந்த நம்பிக்கை வருது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று க்ரீடு, இன்னொன்று நெசசிட்டி. எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா பணம் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது, எஜுகேஷனில் ஆரம்பித்து மெடிசனில் ஆரம்பித்து. ஸோ அப்போ அந்த பணத்தை வந்து எப்படியாவது நிறைய சம்பாரிச்சிடணுன்ற பிரச்சனை நமக்கு இருக்குது. ஏன்னா நிறைய சம்பாரிச்சிட்டோன்னா நம்ம லைஃப் சந்தோஷமாக மாறிடும்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. நான் சொல்கிறது, நான் கஷ்டமும் பட்டிருக்கேன், நிறையவும் சம்பாரிச்சிருக்கேன். நான் வந்து காசு இல்லாதப்போ இருந்த மாதிரி சந்தோஷம் கூட எனக்கு ரியலாக இப்போ இல்லை. ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஃபுல், பணன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலாக. ஸோ இதை அப்போ தெரிலன்னா கூட நான் அதை யோசிச்சிருக்கேன் அப்போது. ஸோ ஒரு பணன்றது வந்து ஜனங்களுக்கு ஏன் இவ்வளோ தேவைப்படுது, ஏன் இவ்வளோ விஷயங்களை பெருசாக பிலீவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணத்தோட ரோல் என்ன லைஃப்பில் அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கு ஒரு கதை கிடைக்கிதில்ல. ஸோ அதுதான் சதுரங்க வேட்டை.